வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று எந்த வேலை சார்ந்த மனிதர்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம்? 1000 காலத்து பயிரை உருவாக்கக்கூடியவர்கள் இவர்கள். சொந்தமில்லை என்றாலும் பந்தத்தை உருவாக்குவதில் இவர்களின் பங்கு முக்கியமானது. திருமணம் என்னும் 1000 காலத்து பயிரை உருவாக்கக்கூடிய திருமண தரகர்களை பற்றியும் அவர்கள் வேலை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய திருமண தரகர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக எழுத்தாளர் கௌதமன் அவர்கள், வழக்கறிஞர் அங்கையர் கண்ணி அவர்கள், திரைப்பட இயக்குனர் முரளி அப்பாஸ் அவர்கள், பேராசிரியர் அன்சார் அவர்கள், தனியார் துப்பறியும் நிபுணர் திரு மாலதி அவர்கள், தொழில் முனைவோர் கிருபா அவர்கள். இவர்கள் அத்தனை பேரோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில். வழக்கமாகவே சொல்வது எளிது, செய்வது கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. ஏன்னா ரெண்டுமே கஷ்டமான வேலை. அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனை சிக்கல்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய நபர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இப்போ வழக்கமாக நம்ம ஒருத்தர் வீட்டுல பொண்ணு இருக்கும், ஒரு பையன் இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். முதல்ல வந்து கேட்டவங்களுக்காக நம்ம இந்த வேலையை செஞ்சிருப்போம் இல்லையா? சரி, இந்த பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான், பேசலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அந்த வீட்டுல போய் எப்படி பேச்சு ஆரம்பிப்பீங்க? இன்னும் உங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்கு தோணலையா, வயசாகலையான்னு கேட்பேன். ஆயிட்டே இருக்கு, இன்னும் வரன் அமையல அப்படின்னு. சரி, வரன் போடுறதா உன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு, என்கிட்ட ஒரு நல்ல வரன் இருக்கு, நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி ஒரு பிட்ட போடுவீங்க? அப்படி ஒரு பிட்ட போடும்போது அவங்க சொன்னாங்க, சரி நீ வரன் பாக்குறது பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட நான் தரேன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே எங்கேஜ்மெண்ட் முடிச்சு கொடுத்துருவேன். நான் நேரடியாக பார்ட்டிக்கிட்டே போய் பேசி, இந்த மாதிரி பையன் என்கிட்ட இருக்குது, பொண்ணு நீங்க உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகம் பார்ப்போம், ஜாதகம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி உண்டு. சூப்பர். ஓகே, இப்ப நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, இந்த மாதிரி யாராவது வந்து கேக்குறாங்கன்னா அவங்க மேல நம்பிக்கையோட நம்ம பேசுறோமா? எல்லா தரகர் அப்ரோச் பண்றவங்களாம் தரகர் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்களே ஒழிய தேர்ட் பர்சனா போய் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிற நேரத்துல போய் அந்த நபர் நல்ல நபரா இருக்காங்களா, முன்னாடி எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அவருடைய நம்பிக்கை பாத்திரத்தை பார்த்துதான் அதுக்கப்புறம் நம்ம பேசுறது அப்படிங்கிறது இருக்கு. ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா கைராசி பார்ப்பாங்க. கூட்டிட்டு வர தரகரோட கைராசி, அவர்கள் பண்ணி வச்ச கல்யாணங்களோட முறைகள் எப்படி இருந்தது அப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தரா ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஓகே, அதாவது அவங்க சொன்னாங்க கைராசி பார்க்கக்கூடிய வழக்கமானது இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் இருக்கா? நம்ம மேல மதிப்பு வச்சு வராங்க. எப்படி அந்த மதிப்பு வருதுன்னா நம்ம பண்ற சேவை தான். நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம். அதாவது கைராசி அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக இருக்கே தவிர சேவைக்கு தான் மரியாதைங்க. அதாவது நீங்க எத்தனை பேருக்கு என்ன மாதிரியான சேவை செஞ்சிருக்கீங்க அதை கைராசின்னு பாக்குறாங்க. அப்படிதான் பாக்குறாங்க இல்லையா? ஓகே, இப்ப பையனோட அப்பா அம்மா இல்ல பொண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா? என்ன மாதிரி பையன் வேணும், என்ன மாதிரி பொண்ணு வேணும் அப்படிங்கறத கேட்பாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல கேட்குறாங்க. எங்களுக்கு கார் இருக்குது, வசதி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உள்ளதை பாருங்க அப்படின்றாங்க. வசதி இல்லாதவங்களும் கேட்குறாங்க. அதாவது வசதி இல்லாதவங்க சில பேர் எப்படி கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு +2 படிச்சிருக்காருன்னா அவர் வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஸ்டேட்டஸுக்காக எனக்கு டிகிரி படித்தம்மா பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்க +2 அதுக்கு கீழே குறைஞ்சவங்களையோ கட்டிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மேக்சிமம் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்றது தான் அவங்க எதிர்பார்க்கறது. ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க இதுல அவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ, ஆனா போற இடத்துல அவங்களுக்கு போக வேண்டியது ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஏதாவது இருக்கணும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். எல்லாமே அவங்க அலசி ஆராய்ச்சி தான் அவங்க பாக்குறாங்க. இப்ப யாரும் பார்த்த உடனே பட்டுன்னு முடிச்சு போறது கிடையாது. ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு, எல்லாமே பார்த்து தான் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, நேற்று கூட ஒரு அலையன்ஸ் ஒருத்தர் சொன்னாங்க, சொந்த வீடு கிடையாது, பிகாம் முடிச்சுட்டு வேலை தான் பார்க்குறான் பையன், ஆனால் பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கணும், நல்ல நகை போடணும் அப்படின்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க. அது எப்படிங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் சொந்த வீடு, அவங்க எப்படி சொந்த வீட்டுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா எங்கள் பையன் அப்படி தான் கேட்குறான், இப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்து இது பண்ணி தான் செய்கிறோம். இப்போ எதிர்பார்ப்புகள் இல்லையா? பெண் இப்படி இருக்கணும், பையன் இப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இந்த சமூகத்தில் எது சார்ந்தெல்லாம் சேருது? பெண் நல்லா இருக்கணும், சிவப்பா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும்ன்ற செய்திகள் அதுல பணம்ன்றது அவங்க சொத்து இப்படி இருக்கிறாங்களா, பணநிலைகள்ல விட்டுறாங்க. ஒண்ணு அறிவு கௌரவமா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், அதே நேரத்துல அழகா இருக்கணும் அப்படின்ற செய்திகளை பெண்கள். ஓகே, இப்போ வழக்கமாவே நம்ம ஊர்கள்ல இப்போ சினிமா இயக்குனர் அப்படிங்கறதுனால கேக்குறேன், இந்த பொண்ணு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சினிமா நடிகையை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குல்ல, அப்படிதானே இருக்கு?
இல்லை இப்போ இல்லை. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு. ஒரு பொருளாதாரம், அரசு வேலை, இது ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருந்துச்சு. மூணாவது பெண்ணுடைய லட்சணம், இதை ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெண்ணுடைய லட்சணம் இது ரெண்டும் கூட கொஞ்சம் தள்ளி வைக்க தோணுச்சு. அது மாதிரி பையன் குடும்ப பாரம்பரியம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வேலை வாய்ப்பு கூட முக்கியத்துவம். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. படிப்பு அதனால கிடைக்கிற பலன் மிக அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. படிச்சிருந்தா போதும், அவன் பொழைச்சிக்குவான். ஏன்னா பெற்றோரை நிலத்தை வைத்து கூட படிக்க தயாராகிட்டாங்க. அப்படிங்கிற படிச்சிருக்கணும் பொண்ணு, அதுவும் வேலைக்கு போகணும். ஒருத்தர் சம்பளத்தில் வாழ்க்கை நடத்தணும், ஒரு சம்பளத்தில் வீடு வாங்குறோம். இப்படி ஒரு சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் கட்டாயமா அது அரசு வேலை வேணாம், வேலை இருந்தா போதும். இன்னைக்கு அழகுனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஐயா, அப்படிதானா? இப்போ வர மணமகன் எல்லாருமே பொண்ணு எனக்கு அழகாக வேணும் சார். அவங்க படிச்சிருக்காங்களோ அதனை இறங்கி வர தயாராக இருக்கு. அவங்க பொருளாதாரம் எனக்கு அவசியம் இல்லை, ஆனால் பொண்ணு எனக்கு அழகாக வேணும். இந்த தாட்டு தான் நிறைய பேர் சொல்றது. இந்த மணமகனை பொறுத்த வரைக்கும் பேரண்டோடது டிஃபரெண்டாக இருக்கும், ஆனால் பசங்க எதிர்பார்க்கறது பொண்ணு அழகாக வேணும். ஏன்னா நீ பசங்க எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி ஒரு நல்ல நாகரிகமான இடத்துல வேலை செய்கிறாங்க. அங்கே பலதரப்பட்ட மாநிலத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அங்கே கூட பணிபுரிவாங்க. அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் வேணும். அனுபவம் சார் நிறைய கல்யாணங்கள் பண்றாங்க சொல்றது நம்ம மறுக்க முடியாதான். ஆனா உண்மை என்ன, சரியா போனா அழகுக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு, அழகை விட அந்த பெண்ணுடைய படிப்பும் வேலைக்கும் முக்கியத்துவம் இருக்கு. இப்போ இல்ல, ரெண்டாவது விஷயம் இப்ப என்னன்னா, அழகை தாண்டி பொருளாதாரம் அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுல ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது சார். அந்த பையனுடையது வந்து அழகா இருக்கும், அவங்களுடைய பெற்றோர்களுடைய ப்ரையாரிட்டிஸ் வந்து சார் சொன்ன மாதிரி பொருளாதாரம், கல்வி, அறிவு அதெல்லாம் இருக்கு. பையனுக்கு அழகு பையன் வந்து தனிப்பட்ட முறையில வந்து சொல்லுவாங்க. பையோ பொண்ணோ வந்து அதே திருமணத்தோட எனக்கு வந்து இப்படி இருந்தா கொஞ்சம் பாருங்க, எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஆனாலும் பொண்ணு கொஞ்சம் நல்லா பார்த்து கொடுங்கன்னு சொல்ற நிலை இன்னைக்கு இளைய தலைமுறைகிட்ட இருக்கு. சகோதரனுக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 50 வரன் பார்த்துருக்கோம். நாங்கள் நிறைய ஜாதகம்லாம் மேட்ரிமோனி இந்த மாதிரி சார் மூலமாக நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதில் என்னோட சகோதரன் வந்து முதல்ல பார்க்கறது வந்து அழகு தான். ஏன்னா அவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த பார்க்கும்போது இருக்கட்டும்ப்பா, குணம் இருக்கும்ல அப்படின்னு நாங்கள் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இட்ஸ் நாட் காம்ப்ரமைஸ். சிவப்பாக இருக்கிற பொண்ணுக்கு சிவப்பாக இருக்க பையன் பார்க்குறதுங்கிற விட, ஒரு கருப்பாக இருக்கிற பொண்ணாக இருந்தால் சிவத்த பையனாக பார்க்கணும், அது கருப்பாக இருக்க பையனுக்கு வந்து சிவத்த பொண்ணாக பார்க்கணும். அடுத்த வர சந்ததியாக வந்து சிவப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அடிமனசில் இருந்துட்டு இருக்கு. எனக்கு பார்க்குற கூட அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. பையனை பற்றி சொன்னாங்க இல்லையா, அப்பா அம்மா வந்து இப்படிலாம் பொண்ணு பாருங்க அப்படின்னு முதல்ல வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு பின்னாடியே வந்து பையன் வந்து எங்க அப்பா அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க எனக்கு இதை மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் மாதிரி இருக்காங்களா? பையன் வந்து பார்க்க அழகா இருக்கணும், பொண்ணு லுக்கா இருக்கணும். நான் அவங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். சவரனை பார்த்து நான் மம்மிகிட்ட பேசிக்கிறேன், சவரெல்லாம் கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு அழகா இருக்கணும், வேலைக்கு போனதுல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப பசங்க வந்து ஓப்பனா கேட்டுறாங்க, பெண்கள் இதை மாதிரி கேக்குறாங்களா? பொண்ணுங்க ஒரு சில பேர் தான் ஆஃபீஸ் வந்து சொல்லுவாங்க, ஆனா ஒரு சில பேர் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிடுவாங்க. அங்க இருந்து ஃபோன் கால் பண்ணி கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் வேண்டாம், கொஞ்சம் நல்ல ஃபேரா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ப்ரொஃபைல் கொடுத்தாலுமோ பையன் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கும், பையனை பிடிக்காது, நிறைய ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி. இப்ப துப்பறியும் நிபுணர் நம்ம கூட இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்டலாம். உங்கள்கிட்ட வந்து எப்படி இருக்காங்க, இந்த பையன் எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ எங்க கிட்ட வந்து இவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கல பசங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கே கூட தெரியாது பையன் தண்ணி அடிக்கிறானா என்னன்னு. ஸோ நாங்க அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்க வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வீக்கெண்ட்ஸ் பப்புக்கு போறாங்களா, அவங்க ட்ரக் அடிக்ஷன் இருக்கா, அவங்களுக்கு வேற ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கா, பேரண்ட்ஸுக்கு தெரியாமலே கூட இந்த பையன் வந்து நல்ல பையனா, இவனுக்கு வேற யாராவது பொண்ணோட தொடர்பு இருந்ததா, இருந்து பிரேக் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, இப்ப அதோட டச்ல இல்லையா அப்படின்னு பெண்களே வந்து கேக்குறாங்க. கண்டிப்பா. இப்ப இந்த பையனை தான் எனக்கு பாத்துருக்காங்க, இந்த பையனுடைய சர்டிபிகேஷன் எனக்கு வேணும்னு கேக்குறது பெண்களும் கேக்குறாங்க, ஆண்களும் கேக்குறாங்க. இன்னும் கேட்க போனீங்கன்னா ஆண்கள் கிட்ட நாங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்க பொண்ணு வேண்டாம், இந்த சிட்டியில இருக்க பொண்ணு வேண்டாம், படிச்சிருக்கட்டும், வீட்டோட இருந்தா பரவாயில்ல, வேலைக்கு போற பெண்கள் வேண்டாம். ஏன்னா வேலைக்கு போகும்போது என்னென்ன நடக்குதுங்கிறத அவங்க கண் கூட பாக்குறாங்க. இப்ப வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கா? இருக்காங்க சார், அதுலயும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னாக்கா வியாபார ரீதியா இருக்கிறவங்க பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அதிகமாக படிச்சுட்டு பொருளாதார ரீதியாக நல்ல வசதியாக இருக்கிறவங்க பொண்ணு படிப்புக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும், வேலைக்கு போக வேண்டாம். என்கிட்ட ஒரு அலையன்ஸ் வந்து சார், அந்த பாப்பா வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறான், நானும் நிறைய அலையன்ஸ் கொடுத்துட்டேன். அவன் என்ன சொல்கிறான், 10ஆம் கிளாஸ் கூட பையன் படிச்சிருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் வேலைக்கு போவேன்,
நான் சம்பாரித்து அவனை காப்பாற்றுவேன், ஆனால் நான் வேலைக்கு போவேன். அப்படி ஒரு கண்டிஷன் போட்டால் எனக்கு பையனை பாருங்கள். அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கிற பையன் எனக்கு வேண்டாம். எனக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவன் வந்து நான் காலையில் போயிடுவேன், அவன் நைட் டியூட்டி பார்த்து காலையில் வருவான், நானும் அவனை சந்திக்க முடியாது. அதனால் எனக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேவையில்லை. சிட்டியில இருக்கக்கூடிய பொண்ணுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்ற வழக்கமும் இருக்கா? ஆண்கள் வந்து சென்னையில் இருந்தால் பெண் எந்த ஊர்ல இருந்து வேணா வரலாம், கிராமத்துல இருந்து கூட வரலாம், புறநகராவோ இல்லை வெளி மாவட்டங்கள்ல இருந்து கூட வரலாம். ஆனால் பெண் வந்து சென்னையா இருந்து ஆண் வேற மாவட்டமாவோ கிராமமாவோ இருந்தா பெண் சென்னையில இருந்து வந்த, குறிப்பா சென்னையில இருந்து வர்றது இயல்பாகவே சில சிக்கல்களை உண்டு பண்ணுது. பல இது நடந்தது. ஆனால் ஆண் வந்து எந்த சென்னையில இருந்து எந்த ஊர்ல இருந்தும் பெண் வந்தா எடுத்துக்கிறாங்க. ஓகே, இது ஒரு அதுல சிக்கல் வந்திருக்கு, 2-3 வழக்குகள் அது அதனாலே வந்திருக்கு. ஓகே, திருமணம் பற்றியும் திருமண தரகு பற்றியும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். நீ இன்றியமையாத உலகு தொடர்கிறது. வழக்கமாக திருமணத்தை சொல்லும் போது ஒரு 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது நீங்களா சொல்லி செய்யறது தானா இல்ல வேற யாராவது சொல்லுவாங்களா? இப்ப 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றீங்களா, அது வந்து தவறான வார்த்தை. 1000 பொய் சொல்லி நம்மளுடைய உறவுகள்கிட்ட 1000 பேத்துக்கிட்ட போய் சொல்லி அந்த கல்யாணத்தை முடிக்கணுங்கிறது அவருடைய வார்த்தைகள். அப்படிலாம் கிடையாது. 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ண சொன்ன எந்த காரணத்தா இருந்துச்சுன்னா, திருமணம் வந்து ஆயுள் கால பந்தம்னு ஒன்று மனசுல ஊறி போயிருக்கும் பொழுது எப்படியாவது திருமணம் காப்பாற்றப்பட்டுரும். திருமணத்துக்கு பிறகு சேர்ந்துருவாங்க, சமாதானம் ஆயிக்குவாங்க, தைரியத்துல கூடுதல் குறைச்ச சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப போய் அனுமதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இவங்க பண்றது மீடியேஷன், தரகுன்னு சொல்லிட்டு யாரும் கல்யாணம் சேர்த்து சேவை இல்லை. இவங்க 2 பக்கம் வாங்கினது, அதாவது முன்னாடி ஒரு தரகர் கையில 2 பேருடைய வாழ்க்கை இருக்கும், 2 பேர் குடும்பத்தை பத்தி தெரியும், மணப்பெண் மனமா தெரியும். இன்னைக்கு மட்டும் பேப்பர் தான் இருக்கு. இவங்க ஒரு இப்போ ரெஸ்யூம் கொடுத்தா இவங்க ஒன்று கொடுத்துறாங்க, வாங்கி கோர்த்து கொடுக்குறாங்க. இவங்களால பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். சரி, ஏன்னா நம்மளை நம்பி தான் நம்மளை தேடி வராங்க. ஓகே, அவங்க என்ன தகவலை சொல்றாங்களோ அப்படியே அந்த பக்கம் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த பக்கம் சொல்றது எங்க சொல்லுவோம், பிடிச்சிருந்தா பேசுவோம், இல்லை அடுத்த அலைன்ஸை காமிச்சிட்டு போவோம். எதுக்கு பொய் சொல்லணும்? சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமெனில் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பொய்யானது நல்ல விஷயத்துக்காக சொல்ல வேண்டி வந்தால் அது நல்லதுதான், சொல்லுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறதுனால ஒரு பெண் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு 2 விஷயம் சொல்லி அந்த பிள்ளை கரை சேர்ந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதவியாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்வாங்க. பொருத்தமாக நீங்க பாத்துக்கங்க, விசாரி வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்சார்ஜ் நீங்க தான், நாங்க எடுத்துக்க மாட்டோம். இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பொய் சொல்ல மாட்டோம். இல்ல, பொய் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு சமாளிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். பொண்ணு வீட்டில் நாங்கள் பேசும்போது நீங்கள் என்ன சவரன் செய்வீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம செய்யவே மாட்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 30 சவரம் போடுவாங்க, சரி மாப்பிள்ளைக்கு ஒரு 5 சவரம் போடுறோம், வண்டி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் புள்ள வீட்டில் பேசும்போது என்ன அவங்க கேட்பாங்க, அது பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நாங்கள் சொல்கிற பதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? 20 சவரம் போடுவாங்கப்பா, ஒரு மாப்பிள்ளைக்குன்னா ஒரு 5 சவரம் போடுவாங்க. அவர் சொன்ன போய் இந்த மாதிரி தான் நாங்கள் போய் பேசுவோம். இதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கு, இதைத்தான் வள்ளுவர் சொன்னாரு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இப்போ நேரம் வீட்டுக்கு போயிடுவோம், இப்போ புள்ள வீட்டில் பார்க்கறதுக்கு கூட அவங்க தான் பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போ பேசும்போது கூட இவங்க சும்மா இருப்பாங்க, கூட வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்னங்க இவ்வளோ படிச்சிருக்கான் என் பையன், இவ்வளோ வேலை செய்கிறான், இவ்வளோ தான் நான் கொஞ்சம் சேர்த்து செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது பெற்றவங்களால பேச முடியாது. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அம்மா ஏதோ செய்கிறாரு, பையன் நல்லா படிச்சிருக்கான், சொத்து சோகம்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் 5 சவரம் அவங்க கூட போடுற மாதிரி போட்டு சும்மா பேச்சுவார்த்தையை முடிப்போம். எல்லாருமே வந்து அப்போவே நழுவுறது கிடையாது. நான் எல்லா இது பொண்ணு பார்க்கறதுலேருந்து பேச்சுவார்த்தை முடியும் நான் கண்டிப்பாக கூட போயிட்டு நல்ல விதமாக முடிச்சு கொடுத்து தான் வரோம். இல்லை, அந்த காலத்தில் தரகர்னும் போதே ஒரு நாட்டாமா மாதிரி தான் 2 வீட்டுக்குமே இருப்பாங்க. ஸோ எது ஒன்று இருந்தாலும் நாங்கள் சொன்னோம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டமாம தான் 2 பேருமே தீர பேசுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி அப்படின்னா, எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம், எல்லாம் உங்களுக்குள்ளேயே தான் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரியான செப்பரேஷன் நீங்கள் வச்சிடுறீங்க. காலத்துலலாம் வந்து கிராமத்தில் வந்து முன்னெல்லாம் எப்படி பார்த்தாங்கனாக்கா, உறவு முறையில் ஒரு திருமணம் நடந்ததுனாக்கா கூட்டு குடும்பமாக வருவாங்க, எல்லாம் போவாங்க, அவன் பொண்ணு வச்சிருக்கியாப்பா, பையன் வச்சிருக்கியா, சரி முடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ அப்படி கிடையாது. பெரிய வரைக்கும் போகிறாங்க, ரெசிப்ட் ஒரு கவர் கொடுத்துட்டு வந்துடுறாங்க, சாப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போது ஒரு பொண்ணு வேணும் பையன் வேணும்னா எங்கே வராங்க? மேட்ரிமோனி எங்ககிட்ட தான் வராங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு வியாபாரமாக போச்சுங்க. இதுதான் இப்போ நடக்குதுங்க. அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய சிதைவானது இந்த இடத்து வரைக்கும் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, பொண்ணு பார்க்க வரும்போது அப்பா அம்மா மட்டும் வருது, பையனை கூட்டிட்டு வரது இல்ல அப்படிங்கக்கூடிய விஷயம் அப்படித்தானே? நாங்க சொல்றோம் பையன்லாம் நாங்க பொண்ணு காமிக்க மாட்டோம். எதுக்காக அப்படி பண்றாங்கம்மா? வந்து அவங்க வந்து வசதி வாய்ப்புகளை பாக்குறாங்க, பொண்ணு வீட்டை எப்படி இருக்கிறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் பையனை கூட்டுவோம். எங்களுக்கு பிடிச்சா போதும், அது எப்படி பையனுக்கு பிடிக்கணும்ல.
இல்ல முதல்ல பையனை கூட்டு வரும்போது பையன் பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டோம்னா விக்கெட் விழுந்துருச்சு, இவங்களுக்கு ஆமா. எந்த வேலையும் இல்ல. எந்த வேலையும் இல்ல. அப்புறம் பையன் அந்த பொண்ணை தான் கட்டுன்னு சொல்லுவான். அதனால பையனை கூட்டுற மாட்டோம். சார் ஒரு பையனுக்கு 3 வருஷம் பொண்ணு பார்த்து சார். அப்பா அம்மா வந்தாங்க, மாப்பிள்ளையும் வந்தார் பல இடத்துலையும். ஆனால் பார்க்குற போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்குது, போகிறாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் போயிட்டு மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்கும்பா இப்படி சொல்லியே 5-6 பொண்ணு பார்த்து கழிச்சிட்டாரு. அப்படி இழுத்தடிக்கிற சூழ்நிலையும் இருக்குது சார். இப்ப பையன் வந்து பெண்களை தட்டி கழிக்கிறது இல்ல பெண் பையனை தட்டி கழிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை 2 விதமாக இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக வந்து பையனோ பொண்ணோ வந்து வேண்டாம் வேண்டான்னு இப்போ 3 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரி எனக்கு ஒரு வழக்கு வந்தது. ஒரு பெண்ணை பெற்றோர் என்கிட்ட வந்தாங்க. வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பொண்ணு வந்து கல்யாணத்துக்காக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, அவளை வந்து எங்களுக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத நீங்கள் ஷேடோ பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை நாங்கள் ஷேடோ பண்ணி போகிறோம். அவங்க ஒரு ஃப்ளாட் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, நாங்களே உங்கள் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரோம், எங்களால் அவகிட்ட பேச முடியாது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தோடனே கேட்டாக்கா அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா, இவங்க நல்ல படித்த பையனாக வேணும், நல்ல வசதியான வீட்டு பையனாக வேணும்னு சொல்கிறாங்க. நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு சமைக்க பிடிக்காது, துவைக்க பிடிக்காது, எதுவும் பண்ண பிடிக்காது, அந்த பையன் எல்லாம் எனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டான், குழந்தை பெற்று கொடுத்து அதையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால நான் அந்த பையனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நான் ஒரு ஃப்ளாட் எடுத்துட்டு அங்கே போயிட்டு தான் டெய்லி நான் வீட்டுக்கு வரேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இது ஒரு விதிவிலக்காக நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு விதிவிலக்குகள். விதிவிலக்கு இல்ல, நிறைய வந்து அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சில பசங்க வந்து வேண்டாம் வேண்டான்னு ஒரு நிறைய வரன்களை தட்டி கழிக்கும் போது பின்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு இல்ல தட்டி கழிப்பதற்கு இது மட்டுமே காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது மட்டுமே காரணமாக இல்ல, இதுவும் ஒரு காரணம். எதிர்பார்ப்புகள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த வயது ஒண்ணு இருக்கு. இப்ப பெரியவங்க அப்படி இருக்கலாம், இதுதான் அப்படின்னு ஒரு முன்னிட்டு வரலாம். அவங்களுக்கு வந்து வேற ஒண்ணு பார்க்கலாமா, அன்னைக்கு அந்த சொன்னாங்களே சரி இது வேற ஒண்ணு பார்க்கலாமான்ற அந்த ஒன்னை விட ஒண்ணு, இது மனிதர்களுக்குள்ள இயல்பான குணம், பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி இருக்கு. மாப்பிள்ளை பார்க்க போற சடங்குலாம் இங்க இருக்கா? இருக்கு. சில பேர் ஏதாவது பொண்ணு பிடிச்சி போயிடுச்சுனாக்கா மாப்பிள்ளை விசாரிக்க போவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணுக்காக வந்ததில்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க என்னை வந்து பார்த்து வந்துட்டு, நான் இங்கே சென்னையில் வந்து ஒரு 10-15 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன்ல, அதை விட பெரிய இன்டர்வியூவாக இருந்துச்சு. நம்ம மிக்சரு இனிப்பெல்லாம் வச்சிடறோம், அவங்க தொடவே இல்லை. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க என்ன கேட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, ஊரில் இருக்காங்க, உங்கள் அப்பா என்ன படிச்சிருக்காங்க, டீச்சராக இருக்காங்களா, ரைட்டு. இப்போ அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா என்னவா இருக்காங்க, கூட உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க மொத்தமா? என்ன மட்டும் இல்லை, எங்கள் பரம்பரையவே இன்டர்வியூ எடுத்தாங்க. என்ன அவ்வளோவும் கேட்டாங்க. நானும் அவ்வளோ இதுக்கும் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நம்ம கரெக்டாக தான் சொன்னோம். ஆனால் கடைசி வரைக்கும் மிச்சரில் கை வைக்கவே இல்லை. கடைசியில் நான் தான் சாப்பிட்டேன். ஓகே, அதாவது மாப்பிள்ளை பார்க்கும் படலமும் இந்த பக்கத்துல நடந்திருக்கு இல்லையா? இல்ல சார், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் எப்ப வரும்னா, எந்த காலத்திலயும் நம்ம சமூகத்துல வந்து ஒரு பெண் வீட்டுல இருந்து எங்களுக்கு மாப்பிள்ளை வேணும் போனதா வரலாறே கிடையாது. மாப்பிள்ளை தான் பொண்ணு தேடுவாங்க. ஒரு விசிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க போவாங்க. இது இவங்க வந்து கேட்டு போனதுக்கு அப்புறம் இதை ஏத்துக்கலாமா ஓகே பண்ணலாமான்னு தான் போவாங்களே ஒழிய எந்த பெண் வீட்டுல இருந்து அவங்க போய் ஒரு மாப்பிள்ளை திருப்பி பண்ண வரலாறு இருக்காது. திருமணம் பற்றியும் திருமண தரகு பற்றியும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். நீ இன்றியமையாத உலகு தொடர்கிறது. உங்கள்கிட்ட வரக்கூடிய நபர்கள்ட்ட என்ன மாதிரியான தர்ம சங்கடங்கள் எல்லாம் நீங்க சந்திக்கிறீங்க? எப்படி எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, இப்படி வேணும் அப்படி வேணும்? இப்போ ஃபோட்டோவில் வந்து ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா கிராஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டு ஒன்று பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அப்படியே பிரமாதமாக வந்து கொடுத்துருவாங்க. நானே ஃபோட்டோ போட்டு நல்ல ஃபிகராக இருக்கு, நல்ல இருக்காங்க, நல்லா வந்து சொல்கிறாங்க. நம்ம போய் நேரில் பார்த்தோம்னா பொண்ணு இன்னுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் போல இருக்குன்னு நானும் ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு நானும் 2 பேர்கிட்ட சொல்லிட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போய் காரெல்லாம் பிடிச்சி போய் அங்கே இறங்குவோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஃபோட்டோவில் பார்த்ததுக்கும் அந்த பொண்ணு அங்கே இருக்கிறதுக்குமே சம்மந்தம் இருக்காது. டோட்டலாக கூட்டு போன ஃபேமிலி அப்படியே திரும்பி ஸ்லோ மோஷனில் என்ன பார்ப்பாங்க. அவ்வளோதான். நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. தசா அப்படியே தலையை குடிஞ்சிட்டு அவங்கள பார்க்காத மாதிரி நான் உட்காந்து இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி தர்மசங்கடம் நிறைய வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளைய நான் வந்து கூட்டிட்டு போறேன் நான் ஒரு வீட்டுக்கு. அங்க கூட்டிட்டு போன உடனே அவங்க வந்து பொண்ணோடைய அப்பாவும் அம்மாவும் யாருங்க மாப்பிள்ளைன்னு கேட்டாங்க. நானும் மாப்பிள்ளையும் தான் போயிருக்கோம். போச்சு. மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோவம். அண்ணே வாங்கண்ணே போயிடலாம், வெளியே போயிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. என் கூட வந்த அமைப்பாளர் அந்த சைடு பொண்ணு சைடு உள்ள அமைப்பாளராவது சொல்லணும் யாரு மாப்பிள்ளை அப்படின்னு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து காரில் நல்லா வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க குடும்பத்தோடு.
எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து முன் சீட்டில் உட்கார வச்சு காரில் வழி கொட்டி அழைச்சிட்டு போனாங்க. பெண் வீட்டுக்கு போனோம். ஃபோட்டோவில் கொடுத்தது பொண்ணு நல்லா இருந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. போனால் எல்லோரும் டிஃபன் இப்பெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. பொண்ணை வந்து உட்கார வச்சாங்க. பொண்ணை வந்து உட்கார வச்சதான் பார்த்தது தான் அவங்க எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டாங்க. ஏன்னா பொண்ணு அந்தளவுக்கு உருவம் அதிகமாக இருந்து பார்த்து பேசிக்கிட்டே இருந்துட்டு ஒவ்வொருத்தராக எழுந்தாங்க. எழுந்துட்டு வெளியே நிற்கிறேன்ட்டு ஒவ்வொருத்தராக கார் பக்கம் போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தோம், யாரையுமே காணோம். சரி நான் பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறேன். காரும் இல்லை, ஆளும் இல்லை, யாரும் இல்லை. இந்த மாதிரி பல்வேறு தர்ம சங்கடங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா? சில இடங்கள்ல வந்து நம்ம சினிமாக்கள்லாம் வர மாதிரி தான் அக்காவை பொண்ணு பார்க்க போயிட்டு தங்கச்சிய கல்யாணம், அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கா? அண்ணனை பார்க்க போயிட்டு தம்பியை கட்டிக்கிறது. எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு போட்டோ தந்தாங்க, ஒரு பொண்ணுடைய போட்டோ. 2 வருஷம் கழிச்சு என் தம்பி இருக்கான், அவனுக்கு அதே போட்டோ காமிச்சாங்க. அதே பொண்ணு? ஆமா, அதே பொண்ணு போட்டோ காமிக்கிறாங்க. 3வது தம்பி, அவனுக்கு அதே பொண்ணு போட்டோ. ஒரே திறக்கர் தான். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தையும் நிச்சயிச்சு பிறந்தாச்சு. இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு சில பேர் அந்த போட்டோ வாங்கிட்டாங்க, திரும்ப கொடுக்கல, அந்த சிக்கன் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அம்மா எங்கள் மையத்தில் பதிவு பண்ணுறீங்க, நாங்கள் முடிச்சு கொடுத்தா சேவை கட்டணம் வாங்குவோம், முடிச்சுட்டா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், சரின்னு தலையாட்டி போயிடுறாங்க. அது ஒரு சிலர் செய்கிற தப்பு, அது மற்றவங்களை பாதிக்குது. அது எப்படி அமைப்பாளர்கள் வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கணுங்க, அவர் செக் பண்ணக்கூடாது. இது மாதிரி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அது திருப்பி அந்த அலையன்ஸை கொடுக்கணும். இல்லைன்னா அதை ட்ராப் பண்ணிடணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஏற்றுக்கணும். இல்லைன்னா அதை ஏற்றுக்காம நம்ம இக்னோர் பண்ணிட்டு இதை காமிச்சிட்டு சார் சொன்ன மாதிரி அவர் தம்பிக்கு அல்ல அடுத்தா போற இன்னொரு தம்பிக்கு, இது தேவைதானா? அதாவது அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது விஷயமாக இருக்குன்னு சொல்றது வந்து பாராட்ட வேண்டிய இடம். இப்போ காதல் திருமணங்கள் அதிகரித்த பிறகு இவர்களுடைய தேவை குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப எப்படி வந்துட்டாங்கன்னா, பையனும் பொண்ணு ஏதாவது ஒரு பொண்ணு நல்ல பையனையோ பொண்ணையோ பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு நேத்திக்கு கூட எனக்கு 2 மேரேஜ், நேத்தி கூட 2 மேரேஜ் அட்டெண்ட் பண்ண. அந்த 2 மேரேஜும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல, லவ் மேரேஜ் தான், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேரண்ட்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, இப்போ உங்க பக்கத்துல வந்து காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் இருக்கா? இல்ல காதல் திருமணங்கள்லயும் உங்களுக்கு வேலை இருக்கா? அதாவது காதல் பண்ணிட்டு அவங்களால வந்து தாய் தகப்பனார்கிட்ட போய் பேச முடியாதுன்றதுனால நேராக எங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, பேசி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி முடிச்சு கொடுத்துருக்குறோம். இவர்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ளதான். இந்த நகர் சார்ந்த பகுதிகளில் காதல் திருமணங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அது அப்படிதானா? அப்படிதான், ஜாதிக்குள்ளேயே ஜாதி தான் அது பார்ப்பாங்களே தவிர வேற ஜாதி மாற்றி பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். இப்போ வந்து ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு இருக்காங்க இல்லையா? இப்ப அவங்க வந்து உங்கள்ட்ட எனக்கு எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெண் இப்படி இருந்தா போதும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க திருமணம் செஞ்சு வச்சிருக்கீங்களா? அப்படி பண்ணி தரோம், அந்த மாதிரி செய்யறோம். ஜாதி தடை இல்லைங்கிற விவரம் கொடுப்பாங்க. சார் நான் இந்த சமுதாயங்க, எனக்கு வந்து லேட் மேரேஜா இருக்கு, இல்லை எனக்கு இந்த குறைகள் இருக்கு, படிப்பு கம்மியா இருக்கு, எனக்கு எந்த இதுல இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு ஒரு பொண்ணு அமைச்சு கொடுங்க, ஆனால் இந்த சமுதாயம் வேண்டாம். ஓகே, அதாவது கிராமப்புறங்கள் மாதிரியே இன்னைக்கும் நகர்ப்புறங்கள்ல இது சார்ந்துதான் இருக்கு, நிறையவே இருக்குங்க ஐயா. வேறு வழி இல்லாமல் வேறு ஜாதியில திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வராங்களா, இல்லை மன ரீதியாக தாங்களே மாற்றமடைந்து ஜாதியை மறுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வராங்க? அதாவது 100க்கு 80% வேற வழி இல்லாம வரான். ஏஜ்டு சொன்ன மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளவங்க தான் சரி எப்படியாவது ஒன்று கல்யாணம் முடிஞ்சா போறோம் அப்படின்ட்டு வேற ஜாதி இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க. ஆனா பொதுவா இதுக்கு வரவங்க அப்பா ஒரு ஜாதியும் அம்மா ஒரு ஜாதியும் இருக்கிற பர்சன்ஸ் தான் அதிகமா வந்து பதிவு பண்ணுவாங்க. ஓகே, ஆமா, அவங்களே கலப்பு திருமணமாக இருக்கக்கூடியவர்களுடைய பையனுக்கு ஜாதி மறுப்புக்கு வராங்க. கண்டிப்பா வேற வழி இல்லை. ஏன்னா இந்த இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. ஒன்னு இங்க பாருங்க சார், இல்ல அங்க பாருங்க, ரெண்டும் இல்லையா வேற ஒரு டீசன்ட் கம்யூனிட்டியை பாருங்க, இதெல்லாம் வேண்டாம். இது வந்து சமூக மாற்றத்திற்கு நம்ம ஜாதி மறுப்பு திருமணத்தை நோக்கி போகணும் அப்படின்னு பல்வேறு கட்டங்கள்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் நான் கிராமப்புறங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நகர்ப்புறத்திலேயே இப்படிதான் இருக்கு அப்படிங்கக்கூடிய செய்தி உங்களுக்கு கட்டுமானத்தை பலப்படுத்துற வேலையில் தான் அதெல்லாம். அவங்களுக்கு நகர்ப்புற கிராமங்களில் பெரும்பாலும் ஒரு ஜாதின்னா அது ஒரு ஊராக இருக்கும், ஜாதி ரீதியாகவே ஊர்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெண் தேடுதல்லாம் ஜாதி தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பாதுகாப்பு இருக்குது. நகரத்துலாம் பிறவி கிடக்கும் பொழுது தன்னை இனத்தை சேர்ந்தவன், தன் உட்பிரிவை சேர்ந்தவன், அது சில இடங்களில் ஜாதியில் ஒரு ஜாதியில் இருக்கிற பட்டம் இன்னொரு ஜாதியில் இருக்கும், அங்கே கலந்துருக்கிற ஒரே பட்டம் ஒரு ஜாதி நினச்சிருவாங்க.
இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டா பண்றதுக்காக தான் தகவல் மையங்களுக்கு போறாங்க அவங்க. இது மாதிரி கலப்பு திருமணம் பண்ணிட்டவங்க அதை சேர்ந்துருக்காளான்னு கேளுங்க. அவங்களே தன் கணவனுடைய ஜாதி பக்கமும் மனைவி பக்கம் போறதுக்கு பறக்கிற பறவை அவங்க தேடுற ஜாதியே ரொம்ப அதிகம். டைரக்டர் சொன்னது ஒரு வார்த்தை. இப்ப காதல் திருமணம் பண்ணவங்க 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த பெண் அந்த மணமகனுடைய அம்மா அவங்க சமுதாயத்தில் வேண்டான்னுவாங்க, என்னுடைய கணவர் சமுதாயத்தில் கொடுங்க, வேற சமுதாயம் வேண்டாம். அவங்க ஒரு கீழே உள்ள சமுதாயமா கூட இருப்பாங்க. அவங்களே அவங்க சமுதாயத்தை அந்த இடத்துல வேண்டாம், என்னுடைய கணவனோ இல்ல மனைவியோ உயர்ந்திருக்காங்கன்னா அந்த இதுல எதிர்பார்த்து எங்களை அப்ரோச் பண்றாங்க, எங்களை அதுக்கு உண்டான இதை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. இவங்கள்ட்ட எதிர்பார்க்கறதே ஜாதியும் ஜாதக பொருத்தமும் நம்ம பொருளாதாரம் தான். திருமணம் பற்றியும் திருமண தரகு பற்றியும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். அதாவது சினிமா படங்கள் எல்லாம் பொண்ணு பார்க்க போறது அப்படின்னா அந்த இடத்துல பாட சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்க நேர்ல போற இடத்துல கூட்டு போற இடத்துல பாடலாம் சொல்லியிருக்காங்களா? இப்பெல்லாம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பேச சொல்றது, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க எப்படி பேசுறாங்க, தனியா போய் பேசணும்னு கண்டிப்பா இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வருவாங்க. பையன் போய் பேச மாட்டாங்க. அது இப்போ இதுல பேரண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் பையனுக்கு பொண்ணுக்கும் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் பேசுறது. அது 40 வயசா இருந்தாலும் சரி, 25 வயசா இருந்தாலும் சரி, என்கேஜ்மெண்ட் வந்து ஆயிடுச்சு இல்லை அவர் 2 பேருக்கும் பிடிச்சு போச்சுனாலே அவங்க 2 பேருக்கும் தொலைபேசி நம்பர் கொடுத்து பேச வச்சுட்டாலே 80% கல்யாணம் ஸ்டாப் ஆகிடும். முதல்ல பேச வைக்க கூடாது, அவங்க கான்டாக்டே பண்ணக்கூடாது சார். நேராக மேரேஜ் தான். அதுக்கு முன்னாடி நீங்க தொலைபேசி நம்பர் கொடுத்து அவங்க வெளியே சந்திக்கிறதோ இல்லை தொலைபேசியில பேசிக்கிறதோ இருந்தாலே முதல்ல ஆடம்பரமா ஆரம்பிச்சு தோல்வியோட போய் முடிஞ்சிடும். இப்ப இந்த பேசினதுனால பிரிஞ்சவங்க தொடக்கத்திலே பிரிஞ்சிடுறாங்க, கல்யாணம் நடக்காம பிரிஞ்சிடறாங்க. கல்யாணம் நடந்து நீங்க பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்க இல்ல இவங்க எல்லாருமே இந்த சமூகமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அவர்கள் பின்னாடி வர ஒண்ணுத்திலேயாச்சும் ஏதாவது காரணம் இருக்குமா? என்ன காரணத்தினால பிரியணும்னா, உண்மையா ஒரு செய்தியை மறைச்சு பண்ணி இருந்தா